ஒரு ராஜா, ஆடு மேய்த்தவன் ராஜாவாக ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்படி கொத்த தேவனே நடக்கிற ஒரு மனிதன். ஆனால் பாருங்க, அவனுக்கு வந்த பிரச்சனை காரணம் யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போகாம அவன் இருந்தது. அப்ப அவனுக்குடைய எண்ணங்கள் மாறியது, சிந்தனை பூமிக்கு எடுத்த காரியங்களிலே போனது. அவன் பாவத்துக்குள்ளே விழுந்தான். ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் புத்தி இல்லாத கனிகளாக இருக்கக்கூடாது, புத்தியுள்ள கனிகளாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. பவுல் எழுதுகிறார் எபேசுக்கு எழுதும்போது, எபேசு 6:12 மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனையோடு நமக்கு யுத்தம் உண்டு. நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு. பிசாசு மனிதர்களை தூண்டிவிட்டு ஏவி விட்டு நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்வான், எதிராக வருவான். கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாக வருகிறவன் ஒருவனுமே இல்லை. புதியுள்ள கன்னிகையை போல நாம் தேவசித்தை செய்து தேவனுக்கு பிரியமா நடந்து அவரே எதிர்பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நாம் புதியுள்ள கன்னிகளாக நாம் வாழும் போது நமக்கு விரோதமாக வருகிறவன் ஒருவருமே இல்லை.